ராஜேஷ், மொத்தமாக மண் மற்றும் பாறை சரிந்து அந்த வீட்டின் மீது விழுந்த நிலையில் 7 பேரின் நிலை என்னவாக இருக்கக்கூடும் என்ற ஒரு கவலை பதைபதைப்பு இருந்த சூழலில் தற்போது 2 குழந்தைகள் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். 6 மணி ஆகிவிட்டது. அங்கு வெளிச்சமும் போதிய அளவுக்கு இருக்கிறதா என்பதை நாம் இங்கிருந்து நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அவர்கள் இன்னும் எவ்வளவு நேரத்தில் கண்டெடுக்கப்படுவார்கள் அல்லது அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள் என்ற எதிர்பார்ப்பும் கவலையும் மேலோங்கி இருக்கக்கூடிய அந்த சூழல் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடியவர்களின் நிலை என்னவாக இருக்கிறது? மொத்தமாக 7 பேர் சிக்கிக் கொண்ட நிலையில அதில் 2 உடல்கள் தற்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது. மற்றவர்களை கண்டெடுப்பதற்கான அந்த முயற்சி என்பது தொடர்ந்து இருக்கின்றது. தமிழ்நாடு காவல்துறையை சார்ந்தவர்களும் தீயணைப்பு துறையை சார்ந்தவர்கள் அதே போல தேசிய பேரிடர் மீட்பு பணி துறையை சார்ந்தவர்கள் என தொடர்ந்து இந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். குழந்தைகளை உயிரோடு மீட்க வேண்டும் என்பதுதான் அவர்கள் முன்பு சொன்ன அந்த விஷயமாக இருந்தது. தொடர்ந்து குழந்தைகளையும் உள்ளே இருக்கக்கூடியவர்களையும் அந்த 7 பேரையும் உயிரோடு மீட்க வேண்டும் என்று முயற்சிகளை மேற்கொண்டார்கள். ஆனால் 24 மணி நேரத்தை கடந்து விட்ட நிலையிலே உள்ளே அவர்களுக்கு ஆக்சிஜன் கிடைத்திருப்பதற்கான வாய்ப்பு என்பது குறைவாகவே இருக்கிறது. காரணம், அந்த வீடு என்பது ஒரு சாதாரணமான இந்த மேற்கூரை போடப்பட்ட வீடு, ஒரு சாதாரண சிமெண்ட் ஓடு போன்ற பிளாஸ்டிக் ஓடு போடப்பட்ட ஒரு சாதாரணமான வீடுதான். அந்த வீட்டிற்குள்ளே அவர்கள் இருந்திருக்கிறார்கள். முதலில் மண் சரிந்து விழுந்ததாகவும் பிறகு சிறு சிறு பாறைகளும் அதன் பிறகு ஒரு பெரிய பாறை ஒன்றும் 30 முதல் 40 டன் இருக்கும் என்று சொல்கிறார்கள். அவ்வளவு எடை கொண்ட ஒரு பாறை ஒன்றும் உள்ளே விழுந்த காரணத்தினால் வீடு அப்படியே நசுங்கி இருக்கிறது. வீட்டிற்கு உள்ளே இருந்தவர்கள் நிலை என்ன ஆனது என்றே தெரியவில்லை. அதாவது அந்த நேரில் சம்பவத்தை பார்த்தவர்கள் குறிப்பிடும் போது திடீரென்று ஒரு பெரிய சத்தம் கேட்டது. மேலிருந்து பாறைகள் உருட்டி கொண்டு கீழே வருவது போல ஒரு இடி இடிக்கும் போது எப்படி சத்தம் கேட்குமோ அது போல டமடம என்று சத்தம் கேட்டது என்று குறிப்பிடுகிறார்கள். அந்த வேகமாக வந்த பாறை வீடுகளின் மீது மோதியதாகவும் வீட்டினுடைய அந்த மேல்புறத்திலிருந்து விழுந்த காரணத்தினால் வீடுகளும் கீழே சென்று விட்டதாக குறிப்பிடுகிறார்கள். மொத்தமாக 4 வீடுகள் பூமிக்கு அடியிலே புதையுண்டு இருக்கிறது. அதில் ஒரு வீட்டில் மட்டும் 7 பேர் சிக்கியிருக்கிறார்கள். ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர், 3 வெவ்வேறு குடும்பங்களை சார்ந்த உறவினர்களுடைய அந்த குழந்தைகள் என 7 பேர் சிக்கியிருக்கிறார்கள். ராஜ்குமார், மீனா என்ற தம்பதி, அவர்களுக்கு 2 குழந்தைகள், மற்ற 3 பேர் உறவினருடைய குழந்தைகள் என 7 பேர் சிக்கியிருந்த நிலையில் 2 குழந்தைகளுடைய உடல்கள் தற்போது மீட்கப்பட்டிருக்கிறது. பத்திரமாக உயிரோடு மீட்க வேண்டும் என காவல்துறையினரும் பேரிடர் மீட்புத் துறையை சார்ந்தவர்களும் போராடி கொண்டிருந்த நிலையில அவர்களை உயிரோடு மீட்க முடியவில்லை என்ற சோகமான செய்தியைத்தான் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த குழந்தைகளை இழந்த பெற்றோர் கண்ணீரிலே தத்தளிக்கிறார்கள். தொடர்ந்து அழுது புறம்புகிறார்கள். மீதம் இருக்கக்கூடியவர்களாவது உயிரோடு மீட்கப்பட மாட்டார்களா என்று மனமுருக ஒருபுறம் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து ஜேசிபியில் சிக்கிய அந்த குழந்தையினுடைய ஒரு உடல் மீட்கப்பட்டிருக்கிறது. ஒரு முதலில் ஆண் குழந்தையும் அதனைத் தொடர்ந்து ஒரு பெண் குழந்தையினுடைய அந்த உடலும் தற்போது வெளியே எடுக்கப்பட்டிருக்கிறது. மற்ற 5 பேரினுடைய நிலை என்ன ஆனது என்பது குறித்து தொடர்ந்து இங்கே தேடிக்கொண்டிருக்கிறார்கள். திருவண்ணாமலை மலை அடிவாரத்திலேயே இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கிரிவல பாதைக்கு அருகிலேயே மலை இருக்கிறது. இந்த கார்த்திகை மாதத்தில் தீபம் ஏற்றக்கூடிய தீபமலை, இந்த மலைக்கு மேல் சென்றுதான் தீபம் ஏற்றுவது வழக்கம். கார்த்திகை மாதத்திலே அந்த சிறப்புமிக்க மலையின் கீழ்தான் பல்வேறு குடும்பங்கள் இருக்கின்றன. வஉசி நகர் என்று சொல்லக்கூடிய இந்த மலையடிவார நகர், இந்த மலையடிவார குடியிருப்புகளை பொறுத்தவரையில பல்வேறு வீதிகள் இருக்கிறது. 11 வீதிகள் வரை இருக்கிறது. அதில் 9வது வீதி, அதாவது வஉசி நகர் 9வது வீதி, இந்த வீதியிலே இருந்த ஒரு வீட்டில்தான் இந்த துயரச் சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அவர்களை பத்திரமாக மீட்பதற்கான அந்த நடவடிக்கை என்பது தொடர்ந்து நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் என மீட்பு குழுவினர் தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில தற்போது 2 உடல்கள் சடலங்களாக மீட்கப்பட்டிருக்கிறது. ஜேசிபி எந்திரத்தில் அந்த குழந்தையின் உடல் மாட்டிக்கொண்டு வெளியில் வந்தது. மண்ணோடு மண்ணாக அந்த குழந்தையினுடைய உயிரற்ற உடல் வெளியில் வந்ததை பார்க்கும்போது பணியில் இருந்த காவலர்கள் கூட பலரும் கண்ணீர் சிந்தி விட்டார்கள். குழந்தைகள் என்றால் யாருக்குத்தான் பாசம் இருக்காது? அந்த குழந்தைகளை பார்க்கும்போது நம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுடைய முகம் போல இருக்கின்றது.
இளம் குழந்தைகள், வெறும் 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 10 வயது குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்தவர்கள் வீட்டில் எந்தவித கள்ளம் கபடமும் இல்லாமல், மழை காரணமாக ஞாயிற்றுக்கிழமை என்பதாலும் பள்ளிகள் விடுமுறை என்பதாலும் அந்த குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்திருக்கிறார்கள். வீட்டில் இருந்த குழந்தைகளுக்கு ஏற்பட்ட இந்த சோகம் மிகப்பெரிய துயரமான சம்பவமாக இங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கும் இந்த பகுதி மக்களுக்கும் ஒரு பெரும் சோகத்தை கொடுத்திருக்கிறது. இந்த பகுதி முழுவதுமே பெரும் சோகத்தில் இருக்கிறார்கள். இறைவனை தொடர்ச்சியாக வேண்டிக் கொண்டிருந்தார்கள். அந்த குடும்பம் மீட்கப்பட வேண்டும், அந்த குடும்பத்திலே இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் பத்திரமாக வெளியில் வந்துவிட வேண்டும் என்பதுதான் அனைவருடைய வேண்டுதலாக இருந்தது. நேற்று மாலை 4 மணிக்கு இந்த சம்பவம் நடைபெற்ற நிலையில தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டிருந்ததாலும் இருள் சூழ்ந்து விட்டதாலும் மின்சாரமும் இல்லாத காரணத்தால் உடனடியாக அந்த மீட்பு பணிகளை தொடங்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டதாக அதிகாரிகள் குறிப்பிட்டிருந்தனர். ஆனால் படிப்படியாக என்னென்ன முயற்சிகளை மேற்கொள்ள முடியுமோ அத்தனை முயற்சிகளையும் மேற்கொண்டு உள்ளே புதையுண்டவர்களை உயிரோடு மீட்க வேண்டும் என்று தொடர்ந்து போராடி வந்தார்கள். ஆனால் அவர்களுடைய முயற்சி பலனளிக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம், பெரிய பாறைகள், அளவுக்கு அதிகமான மண். இந்த 4 வீடுகள் என்று சொன்னாலும் கூட அது பெரிய பங்களா வீடோ பெரிய அளவிலான வீடுகளோ கிடையாது. ஒரு சாதாரண வீடு. ஒரு 6 அடி இருக்கக்கூடிய நபர் கால் நீட்டி உறங்கலாம், ஒரு 5-6 பேர் உறங்கலாம், அவ்வளவுதான் அந்த வீடு. அதில் தனியாக கிச்சன், தனியாக பெட்ரூம், கழிவறை இது போன்றெல்லாம் கிடையாது. ஒரு சாதாரண 4 சுவர்களை கொண்ட சிறு சிறு அறைகள். எல்லாம் கூலி வேலைக்கு செல்லக்கூடியவர்கள், அன்றாடம் காட்சி என்று சொல்லக்கூடிய அளவிலே தான் அவர்களுடைய அந்த குடும்பத்தின் நிலை என்பது இருக்கிறது. மாமன் மச்சான் என்று உறவினர்கள் அனைவரும் ஒருவரோடு ஒருவர் அன்பாக பழகி ஒரே பகுதியிலே வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய குழந்தைகளும் உறவினர்களுடைய குழந்தைகள் என்ற அடிப்படையிலே அவர்கள் வீட்டுக்கு இவர்கள் செல்வது, இவர்கள் வீட்டுக்கு அவர்கள் செல்வது என்று பழகி வந்திருக்கிறார்கள். நேற்றைய தினம் மழையின் காரணமாக வீட்டிலே விளையாடி கொண்டிருந்த போது இயற்கை இது போன்ற ஒரு துயர சம்பவத்தை ஏற்படுத்தி விட்டது என்று கதறுகிறார்கள். குழந்தைகளை இழந்த பெற்றோர், இறைவா நீ என்னுடைய உயிரை எடுத்துக் கொள்ளக் கூடாதா, என்னுடைய குழந்தைகளை கொடுத்து விடு என்று சொல்லி எல்லாம் அவர்கள் தொடர்ந்து வேதனையிலே துடித்து திரண்டு அழுகிறார்கள். தொடர்ந்து உள்ளே இருக்கக்கூடியவர்களை மீட்பதற்கான பணி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2 குழந்தைகள் தற்போது மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் உயிரற்ற உடல்களாகத்தான் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். மற்ற 5 பேரை மீட்பதற்கான பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சுமார் 1 மணி நேரமாக இந்த ஜேசிபி மூலமாக மண்மூடி இருக்கக்கூடிய அந்த வீட்டின் மேற்புறத்திலிருந்து தோண்டி எடுக்கக்கூடிய பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வீட்டிலிருந்து துடப்பம், புடவை, மெத்தை, பாய் போன்ற ஒவ்வொரு பொருளாக கையில் சிக்குகிறது. சுமார் 10 அடி ஆழத்தில் உள்ளே அவர்கள் இருப்பதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு மேல் வீட்டினுடைய அந்த பக்கவாட்டு சுவர், அதற்கு மேல் அந்த வீட்டினுடைய அந்த மேற்கூரை, அதற்கு மேல் பாறைகள், தொடர்ச்சியாக ஏற்கனவே 2 பெரிய பாறைகளை எடுத்த நிலையில் தற்போது 3ஆவதாக ஒரு பெரிய பாறை கல்லும் எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஜேசிபி ஒரே ஒரு ஜேசிபி எந்திரம் கொண்டு வந்து எடுக்கப்படுகிறது. காரணம், மலையினுடைய அடிவாரம். இந்த இடத்தில் ஒரு சாதாரண சைக்கிள் கொண்டு வருவதே பெரிய சவாலான விஷயமாக இருக்கிறது. இந்த ஒரு ஜேசிபி எந்திரத்தை மேலே கொண்டு வருவதற்கே அதிகாரிகள் படாத பாடுபட்டுதான் கஷ்டப்பட்டு இதனை கொண்டு வந்திருக்கிறார்கள். வெறும் கையால் மண்வெட்டி கொண்டோ கடப்பாறை கொண்டோ இந்த மண்ணையும் கற்களையும் அள்ள வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு நாளுக்குள் முடிகிற காரியம் அல்ல. எனவேதான் அந்த ஜேசிபி எந்திரத்தை கொண்டு வந்து தற்போது பாறைகளையும் மண்ணையும் அவர்கள் வெட்டி மொத்தமாக எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அருகிலேயே நெருக்கமாக பல்வேறு வீடுகளும் இருக்கக்கூடிய நிலையில் இந்த மீட்பு பணிகள் மிக கடினமான ஒரு சவாலான விஷயமாக மாறி இருக்கின்றது. தற்போது 7 பேர் சிக்கி இருக்கக்கூடிய நிலையிலே 2 உடல்கள், ஒரு ஆண் குழந்தை மற்றும் ஒரு பெண் குழந்தை என 2 உடல்கள் மீட்கப்பட்டிருக்கின்றது. மற்றவர்களுடைய நிலை என்ன ஆனது என்று தெரியவில்லை. தொடர்ந்து அவர்களை மீட்பதற்கான பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.